வணக்க மக்களே. காணொளி பதிவு நம்ம ஏன் போறோம்னா, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நல்ல அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும். அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டணும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட, ஏன்னா நம்மளோட அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்றேன். ஸோ இப்போ நான் இந்த வகையில பார்க்குறப்போ, இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் அவர் என்ன பண்றாரு? ஸோ அந்த விதத்துல அவர் பார்த்தீங்கன்னா, அவர் எப்பயுமே அவர் சொல்லுவார், நான் ஒரு விவசாயி அப்படின்ட்டு. ஆமா, அவர் விவசாயி தான். அவர் ஒரு 30 வருஷத்துக்கு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனார், மந்திரி ஆனார், முதலமைச்சர் ஆனார். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா, இவ்வளவு நீண்ட அனுபவம் உடைய ஒரு அரசியல்வாதி நம்ம தமிழ் மண்ணில் முதலமைச்சர் ஆனது நல்ல விஷயம் தான். அவராகட்டும், இப்போது இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகட்டும். மோடி அவர்கள் சொன்னாரு, தமிழ்நாட்டுல 2026ல டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரைட்டு, நல்லதுதான். இதுக்கு முன்னாடியும் 2017ல இருந்து 2021 வரைக்கும் 4.5 வருஷம் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் நடந்துச்சு. அந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள், எந்த அளவுக்கு நிதி வாங்கி, எந்தெந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றினீங்க, அது ஒரு பட்டியல் போட்டு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாம உண்மையிலேயே இவங்கெல்லாம் மக்களுக்காக உழைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அது எதுவுமே எனக்கு தெரியல. அந்த கூட்டத்துல இருந்து எனக்கு அந்த அளவுக்கு அவங்க எதுவும் இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், நல்லாட்சி செய்யறார் மோடிஜி அப்படின்னு. அந்த நல்லாட்சியில திட்டங்கள் என்ன சார்? நீங்க பாட்டு நல்லாட்சி செய்யறாருன்னு வெறும் வார்த்தையில சொல்றீங்க. திட்டங்கள் எங்க? அவங்க ஒரு எப்பயுமே 1.5 கோடி 2 கோடி 2.5 கோடின்றாங்க. பட் ஓட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் 90 லட்சம் ஓட்டு தான் விழுகும். அப்ப உங்க தொண்டனே உங்களுக்கு ஓட்டு போடலையா சார்? சரி, அப்ப இது எல்லாமே மக்களை ஏன் சார் ஏமாத்துறீங்க? இன்னொன்னு, இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாரு, அந்த வன்னியர் இடஒதுக்கீடு. அதுல பாத்தீங்கன்னாலும் 10.5 இந்த எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி அது ஏதோ ஒண்ணு பண்ணி வந்துச்சு. அதனால 2021 ஒரு கௌரவமான தோல்வி செஞ்சு. சோ அந்த இதே பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் இப்ப பண்ருட்டியில் ஒண்ணு பேசுறாரு, அப்படியே அடுத்த நாள் போய் தஞ்சாவூர்ல வேற மாதிரி பேசுறாரு. அந்த அந்த கூட்டத்துல ஒரு 2 லட்சம் பேர் உட்காந்து இருந்திருப்பான். வெளியில எத்தனையோ லட்சம் பேர் பாத்துட்டு இருந்திருப்பான். இவ்வளவு பேர் நீங்க முட்டாளாக்குற மாதிரி சூரியன் மறைஞ்சிச்சு மழை வந்ததுனாலன்றாரு. இவரும் சொல்றாரு, அண்ணாமலையும் சொல்றாங்க. இப்போ அவங்க எந்த மாதிரி இந்த மக்களை முட்டாளா வச்சுக்கணும்னு பாக்குறாங்களா? இல்ல அவங்க முட்டாள் தான் மக்கள், நாம இப்போ அரசியல் ஜெயிக்கணும். இப்போ அவங்க இந்த விஷயத்துல அவங்க ஜெயிச்சா நாம முட்டாள், மக்கள் முட்டாளான கதை தானே அது. சோ அதனால அவங்க என்னன்றாங்கன்னா, சூரியன் மழை பெஞ்சா சூரியன் மாதிரி நீங்க எதுக்கு சார் அவ்வளவு மேடை போட்டு பிரதம மந்திரி நீங்க இவ்வளவு செலவு பண்ணி அந்த கூட்டத்தை கூட்டி, எவ்வளவு ரோடு டிராபிக் சார் அது? எவ்வளவு ரோடு? அது ரொம்ப பிஸியான ஏரியா. அந்த சவுத் போற மொத்த பஸ்ஸுமா அவ்வளவு டிராபிக். அன்னைக்கெல்லாம் எல்லாமே ரொம்ப மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. உங்க கூட்டத்துக்கு வராத மக்களை சொல்றேன் நான். வந்த மக்கள் விடுங்க, அவங்க கஷ்டப்படுறதுக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் அந்த கஷ்டத்தை அவங்களால பூரா முட்டாளாக்கி நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றீங்க. இந்த விஷயம் இன்னொன்னுங்க. அடுத்தது, இப்போ நம்ம ரங்கராஜ் பாண்டே தினமலரும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. அந்த ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு சாணக்கியான ஒரு இதுல ரொம்ப நாளா கருத்து கணிப்பு சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் போஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுவார், 1 மாசம் முன்னாடி போடுவார், 2 மாசம் முன்னாடி, இப்படி எலெக்ஷன் வருஷம் வந்துருச்சுன்னா ஒரு 4-5 கருத்து கணிப்பு போடுவார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒன்னொன்னு ஒரு இது பண்ணி இது வரைக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு அவரோட கருத்து கணிப்பு ஒண்ணு கூட உண்மையால சார். அவரும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அட்லீஸ்ட் அந்த கருத்து கணிப்பு உண்மையா நடக்கல அப்படின்னா, அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு காணொலி போட்டு, ஐயா நான் இந்த மாதிரி கருத்து கணிப்பு வச்சேன், இது நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நடக்கலன்னு கூட அவர் எப்பயாவது மக்கள் கிட்ட ஏதாவது சொல்ற அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல் யாருக்கிட்டையுமே இல்லைங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ இவர் இந்த மாதிரி சொல்லவும் எடப்பாடிக்கே ஒரு ஷாக்கு. என்னடா இவ்வளவு இவ்வளவு செல்வாக்கா? ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இவ்வளவு நலத்திட்டம் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ண ஊர் ஊரா போய் ஏதோ பண்றாரு. ஆனா இது எல்லாம் தாண்டி நம்மளுக்கு அவரை விட ஒரு 5% மவுஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு அவருக்கு ஒரு ஷாக்கிங், ஒரே சந்தோஷம். ஒரு கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் சொல்றாரு, பாத்தீங்களா தினமலர் போட்டான், இவங்க போட்டாங்க, அவங்க போட்டாங்க, அவருக்கு ஒரே ஷாக்கிங். அப்ப அந்த பக்கம் பாத்தீங்கன்னா
ஐயா இவரு எம்.கே. ஸ்டாலின் ஒரு இது என்னடா நம்ம எல்லா ஊருக்கும் நலத்திட்டம் அப்படின்னு பல கோடி இந்த திட்டம் பண்ணிட்டோம், அந்த திட்டம் பண்ணிட்டோம், பெண்களுக்கு இலவசமா இது விட்டோம், பஸ் விட்டோம் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா நாம பண்றோம். கடைசியில பார்த்தா அவங்களோட கருத்து கணிப்புல இந்த மாதிரி வருது என்ன? இது எல்லாமே மக்களை முட்டாளாக்குற ஒரு சதி திட்டங்க. சோ இப்போ அண்ணாமலையும் இவரும் வந்துட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்களோட அரசியல் புரிதலை தான் நான் வந்து ஒரு வித்தியாசமா பாக்குறேங்க. அவ்வளவு லட்சம் பேர் வந்திருக்கிறான். மோடி இருக்காரு. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசாம எதிர்கட்சின்னா ஆளுங்கட்சி மேல கொஞ்சம் குறைகள் சொல்லணும். அது தேவைதான். சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. அந்த குறைகளை நீக்கி ஆளுங்கட்சி ஆகட்டும் இல்ல நீங்க கூட ஆளுங்கட்சியை வாங்க. அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க. அப்ப இவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம ஒரு இது ஒண்ணுன்னா ஐயா அதாவது ஏப்ரல்ல தான் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த ஏப்ரல்ல இந்த வெயிலோட தாக்கம் சூரியனோட தாக்கம் பயங்கரமா இருக்கும். அப்ப இலை பூ தாமரை எல்லாமே கருகி போயிடும். இப்ப இந்த கூற்று நல்லா இருக்கா சார்? ஏன்னா நீங்க வந்து மழை பெஞ்சா சூரியன் மறையிறதுக்கும் சூரியன் வந்துச்சுன்னா இலை கருகிருச்சுன்னு சொல்றதுக்கு என்ன சார்? இது இது ஒரு கூற்றா சார்? இது இந்த இந்த அரசியல் தான் சார். நீங்க இந்த அரசியல்ல இந்த மாதிரி மக்கள் தான் வச்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? சோ மக்களை நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதிங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கரூர் விஷயத்துக்கு வந்துட்டு விஜய் தான் பொறுப்பு அப்படின்றாரு. சார் நீங்க உங்க ஆட்சியில உங்களுக்கு பின்னாடி 100 விஷயம் இருக்கு சார். அதெல்லாம் பூரா எடுத்து சொல்லி நடந்து முடிஞ்சு போச்சு. அதுல நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? உங்களோட தேவைக்கோசரம் மக்களை முட்டாளாக்காதீங்க தயவு செஞ்சு. சோ மக்களே நீங்க வந்து நல்லா யோசனை பண்ணுங்க. நாம வந்துட்டு எது தேவைன்னு ஆக்கப்பூர்வமான அரசியல் எடப்பாடி பழனிசாமி பண்ணாலும் ஏத்துப்போம். யாரு பண்ணாலும் கேடுகட்ட அரசியல். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி மக்களை வந்து முட்டாளாக்குற விஷயத்தை யார் பண்ணாலும் நிராகரிக்கணும். அதனால நிராகரிக்கிற விஷயத்த கரெக்டா நல்லதை வந்து நம்ம அடுத்த தலைமுறை ஏன்னா நம்ம இந்த இதை வந்து நாட்டை காப்பாத்தி நல்ல விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். அப்பதான் நமக்கு வந்து அடுத்த தலைமுறை அது அடுத்தது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு நல்ல விதத்துல நல்ல முடிவு எடுப்பீங்க, யோசனை பண்ணுவீங்க. நம்ம சமுதாயத்தையும் நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ மேலும் நிறைய காணொலிகள்ல நல்ல நல்ல விஷயங்களை ஒரு சின்ன சின்ன இஷ்யூவா நான் எடுத்து அதில் அனலைஸ் பண்ணி அலாசி நாம பேசுவோம். நன்றி, வணக்கம்.